சபிக்கப்பட்ட பாழடைஞ்ச கோவிலுக்கு வந்த அந்த அம்மா சடங்குகளுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. வெளியே வந்து சூரிய அஸ்தமனம் ஆகிற வரைக்கும் அந்த பெட்டியை வச்சு அழுதுகிட்டே இருக்காங்க. சூரிய அஸ்தமனம் ஆனதுக்கப்புறமா அந்த பெட்டியில் உள்ள அந்த பையனோட சாம்பலை கீழே கொட்டிட்டு இப்போது கோவிலுக்குள்ளே மெதுவாக உள்ளே போய் சடங்குகளை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சடங்குகளை பண்ணிக்கிட்டு இருக்கிறப்பவே அந்த கோவிலுக்குள்ளே திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. இந்த சத்தத்தை கேட்டதுமே இந்த அம்மா கையில் மெழுகுவர்த்தியை எடுத்துக்கிட்டு மெதுவாக பயந்து பயந்து நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது அந்த கோவிலுக்குள்ளே உள்ள சுவத்தில் ரொம்ப விகாரமான சிலைகள்லாம் இருக்குது. இந்த சிலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்பவே அவங்க கையில் உள்ள மெழுகுவர்த்தி தெரியாமல் ஏதோ ஒன்று பட்டு கீழே விழுந்துருது. கையில் அவங்க ஒரு தீப்பெட்டி வச்சுருப்பாங்க. இதை பொருத்தி அந்த வெளிச்சத்தில் பார்க்குறப்போ அங்கே ஒரு காக்கா செத்து கிடக்கும். அதை பார்த்து பயந்துட்டே அந்த அம்மா மேலே பார்க்குறப்போ ரொம்ப கோரமான ரொம்ப பயமாக இருக்கக்கூடிய ஒரு சிலையை பார்த்துருவாங்க. இந்த சிலையை பார்த்ததுமே அந்த இடத்துல இருந்து அந்த அம்மா வெளியே வந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போது அங்கே இருக்கக்கூடிய மெழுகுவர்த்தி திடீர்னு தானாக அணைஞ்சிடும். அப்போ அந்த கோயிலோட கதவில் டப்பு டப்புன்னு சத்தம் கேட்குது. இந்த அம்மாவும் மெதுவாக நடந்து அந்த கதவுக்கிட்ட போகிறாங்க. அங்கே கதவுக்கிட்ட போனதுக்கப்புறமா இவங்களோட இறந்து போன அந்த பையனோட சத்தம் கேட்குது. இந்த அம்மாவும் தான் பையன் தான் பேசுகிறான்னு நினச்சி அந்த பையன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பையனும் அம்மா எனக்கு ரொம்ப குளிருது, கதவை திறந்து விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் அந்த அம்மா உடனே அந்த கதவை திறந்து வெளியே போய் பார்க்குறாங்க. ஆனால் எக்காரணத்தை கொண்டும் இந்த கதவை திறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அங்கே யாருமே இல்லை. சடனாக திரும்புகிறப்போ அங்கே ஒரு அகோரி மட்டும் தான் நிற்கிறாரு. அவரை பார்த்து பயந்தது இந்த அம்மா அந்த இடத்த விட்டே போய்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே நடந்த அமானுஷ்யங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா பார்ட் 3 கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.